எல்லோருக்கும் வணக்கம். கலைஞர் பண்பாட்டு பாசறை வழங்கும் முத்தமிழ் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் எனக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று தமிழ் கலை பண்பாட்டு பயணம் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த உள்ளோம். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களையும் எழுதியவர் திரு வி இறையன்பு IAS அவர்கள். எல்லா பாடல்களுக்கும் இசையமைத்தவன் நான். ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி, தமிழ் கலை பண்பாட்டு பயணத்தின் ஒரு பயணத்தை ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக கூறியிருக்கின்றோம். இது உங்களுக்காக தமிழ் கலை பண்பாட்டு பயணம். நன்றி. அமிழ்தினும் இனிய மொழி என் தாய்மொழி தமிழ் மொழியால் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கலைஞர் 100 கலைஞர் பண்பாட்டு பாசறை நிகழ்ச்சியில் தமிழ் கலை பண்பாட்டு பயணம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் அத்துணை பாடல்களையும் இயற்றியவர் மக்கள் தேவையே தன் சேவை என்றிருக்கும் டாக்டர் இறையன்பு IAS அவர்கள். இசையமைப்பாளர் இசை மேதை கலைமாமணி டாக்டர் பரத்வாஜ் அவர்கள். அது மட்டுமல்ல, இந்நிகழ்ச்சிக்காக இப்பாடல்களுக்கு நடன அமைப்பு கொடுத்திருப்பவர் குரு டாக்டர் சிவகுமார் அவர்கள். இதில் முதல் பாடல் தமிழகத்தில் கலை பண்பாட்டு பயணம் என்கின்ற இசை நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம். இசை பிறந்த காலத்தில் இருந்து இன்று வரை இலக்கியங்கள் வாயிலாக தமிழ் மொழியும் இசையும் பண்பாடும் அடைந்த பரிணாம வளர்ச்சியை நீங்கள் கேட்கவும் பார்க்கவும் இருக்கிறீர்கள். தற்பொழுது தமிழகமே இசையும் நடனமும் கவிதைகளும் செழித்து வளர்கிற பண்பாட்டு பூங்கா. இது சிற்பங்களும் ஓவியங்களும் சிறந்து விளங்கும் கலைக்கூடம். அலைக்கடல் தன் ஸ்பரிசத்தில் நனைக்கும் கடற்கரைகளை எல்லைகளாக கொண்ட தமிழகத்தில் கரையில்லா கலையை அனுதினமும் நுகரும் அற்புத அனுபவம் உங்களுக்கும் விளையப் போகிறது. காதுகளை தீட்டுங்கள், கற்கண்டு சுவையை ஈட்டுங்கள். விழிகளுக்கு விருந்து, மனதிற்கு மா மருந்து. தமிழ்நாடு
விளையாடும் வித்ததூர சமாய் வழிபோடும் ஒத்தனம் எதுவாய் செவியாவும் யாழிசை தேனிசை பாடிய வண்ணம் ஆடிடும் பாவைய தேவதை வண்ணம் இசை தமிழீந்த தமிழ்நாடு கலைதயங்கள் போற்றும் தமிழ்நாடு நடனங்கள் மலரும் நர்த்தனமாகும் கவிதைகள் வளரும் அர்ப்பணிப்பாகும் இசை தமிழீந்த தமிழ்நாடு கலைதயங்கள் போற்றும் தமிழ்நாடு 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 இசை எப்படி பிறந்திருக்கும்? நம் இயற்கை முழுவதுமே இசைமயமானது. கண்களை மூடி காதுகளை தீட்டினால் ஓடும் நதியின் ஓசையையும் பாடும் பறவைகளின் இசையையும் கேட்க முடியும். ஆதி மனிதன் தன்னை சுற்றி இருக்கும் இசைமயமான இருத்தலை அதிசயமாக பார்த்தான். அவனுக்குள் இனிய இசை பிறந்தது. அதுவே தமிழ் இசையாய். ஆரம்பத்தில் அமைதி இருந்தது, ஆனந்தத்தில் உலகம் பிறந்தது. இயற்கையின் மௌனம், இசைகளின் ஜனனம். மழைத்துளி விழுந்தது. மண் துகள் எழுந்தது. சருகுகள் விழுந்தன. மரத்துளை இசைப்பது. அலைகடல் ஒலித்தது. அருவிகள் விழுந்தன. நதியலை நடந்தது. பறவைகள் ஒலித்தன. மழைத்துளி விழுந்தது. கிண்ணறம் பிறந்தது. மண் துகள் எழுந்தது. மகர யாழ் பிறந்தது. சருகுகள் விழுந்தன. மத்தளம் பிறந்தது. மரத்துளை இசைத்தது. தென்றலும் இனித்தது. அலைகடல் ஒலித்தது. முரசுகள் முழங்கின. அருவிகள் விழுந்தன. பேரிகை பிறந்தது.
ஆக தமிழிசை பிறந்தது. அழகான நடனம் ஆடிய இந்த மாணவிகளுக்கு நீங்கள் அரங்கம் நிறைந்து இருக்கின்றது கரங்களிலும் பலத்தை வாழ்த்துக்களாக தெரிவிக்கலாம். நன்றி. தமிழர்களின் பாரம்பரிய இசைக்கருவி பறை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வரும் தமிழிசை கருவி அனைத்து வகை தோல் இசை கருவிகளுக்கும் இதுதான் தாய். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பவர்களை கூட தன்வசப்படுத்தி கேட்க வைக்கக்கூடிய திறன் படைத்தது இந்த இசை. முற்காலத்தில் வெற்றிலை பறைசாற்றுவது உள்ளிட்ட 35 வகையான மங்கள நிகழ்விற்கு இந்த இசை பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. இந்த இசையை தான் இப்பொழுது உங்களுக்கு நேரலையாக
நடனமாடிய கால்களுக்கும் இன்னொரு முறை உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அனைவருக்கும் நன்றி. கால்களால் நடந்த கதை சிலப்பதிகாரம். கால் சிலம்பால் உருவான மா காவியம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தில் மேடை அமைப்பை பற்றியும் நாடக அரங்கத்தை பற்றியும் துல்லிய குறிப்புகள் துள்ளி ஓடி வருகின்றன. மாதவி 11 விதமான நடனங்களை ஆடியதாக குறிப்புகள் உள்ளன. சேரன் செங்கோட்டுவன் முன்பு சிவபார்வதி வேடத்தில் நடன இணை ஒன்று ஆடிய நடனத்திற்கு இளங்கோவடிகளின் இனிய பாடல் நட்டுவாங்கம் செய்கிறது. இதோ பரிதரு செங்கையில் படுபறையார்ப்பவும் திருநிலை சேவடி சிலம்பு புலம்பவும் பரிதரு செங்கையில் படுபறையார்ப்பவும் செஞ்சடை சென்று திசை முகம் மலம்பவும் பாடகம் பதையாது சூடகம் துளங்காது செஞ்சடை சென்று திசை முகம் மலம்பவும் பாடகம் பதையாது சூடகம் துளங்காது மேகலை ஒளியாது மென்முலை அசையாது கவனி கவனி சரிகரி சரிக மகரி சமா கவனி கவனி சரிகரி சரிக மகரி சரிகரி மங்கதாவலி ரசனி சுனசனி நிசந்தனி வனனி சனி சரிகரி மங்கதாவலி ரசனி சுனசனி நிசந்தனி வனனி சனி நிசந்தமனி சனி சனி தனி நனி வலவன கவன மகரி சனி சரி கவனி சனி கவனி சனி சனி கவன மகரி கவன தனி சனி கவனி சரி கவன தனி வாக்குழையாடாது வார்குழையாடாது மணிக்குழல் விழாது உமையவள் ஒரு திறனாக ஓங்கிய வார்குழையாடாது மணிக்குழல் விழாது உமையவள் ஒரு திறனாக ஓங்கிய இமயவன் நாடிய கொட்டி சேதம் பார்த்தரு நாள் வகை மறையோர் பறையூர் இமையவன் நாடிய கொட்டி சேதம் பார்த்தரு நாள் வகை மறையோர் பறையூர் கூத்தச்சாக்கையின் காடலின் மகிழ்ந்து கூத்தச்சாக்கையின் ஆடலில் மகிழ்ந்து திருநிலை சேவடி சிலம்பு புலம்பவும் பரிதரு செங்கையில் படுபறையார்ப்பவும் திருநிலை சேவடி சிலம்பு புலம்பவும் பரிதரு செங்கையில் படுபறையார்ப்பவும் செஞ்சடை சென்று திசை முகம் நலம்பவும் பாடகம் பதையாது சூடகம் துளங்காது செஞ்சடை சென்று திசை முகம் நலம்பவும் பாடகம் பதையாது சூடகம் துளங்காது மேகலை ஒளியாது மென்முலை அசையாது அழகான இசையால் ஆழமான
வரிகளுடன் நடனமாடிய இவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். அடுத்தது கரகம். கரகம் என்பது தள்ளாடாமல் தலைமேல் இருக்கும் பாரத்தை கட்டிக்காக்க கற்றுத்தரும் நாட்டுப்புற கலை விழிப்புணர்வு. ஒரு முகப்படுத்தும் தன்மையும் கரகத்தால் கைகூடும். கரகம் கீழே விழாமல் ஆடும் கலைஞனின் சமத்தன்மை நமக்கும் வாய்க்கப் பெற்றால் நம் வாழ்வே செழிக்கும். ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி அம்மன் திருவிழா, வேந்தம்பட்டி உசிலம்பட்டி வேலம் திருவிழா, ஊரெல்லாம் திருவாழா ஊரு கூடதா, இரவெல்லாம் ஆட்டோ கொண்டாட்டதா. மதுர கரகமா மனச மயக்கும் கரகமா, இரவு கரகமா வயச இழக்கும் கரகமா, தங்க கரகமா மனசில் தங்கும் கரகமா, பொங்கல் கரகமா இன்பம் பொங்கும் கரகமா. சிவனோடு பார்வதியும் சேரும் திருவிழா, சீராடும் ஊர்கள் எல்லாம் கூடும் திருவிழா, கரகாட்டும் கொடி நாட்டும் வா பூங்கொடி, பாராட்டும் கூட்டம் பெரும் கூட்டமா. வேட்டி கரகமா இல்ல சேல கரகமா, வேட்டி ஜெயிக்குமா இல்ல சேல ஜெயிக்குமா, போட்டி வச்சுக்கலாம் புதுசா பாட்டு கட்டிக்கலாம், ஆட்டம் எத்தனையோ அதையும் ஆடி பார்த்துக்கலாம். சதுரு கட்டும் சலங்கையில மதுர மயங்குமே, ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் கிறங்கி கிடக்குமே, ஆடி வெள்ளி ஆட்டத்தில ஊரு உருகுமே, கரகாட்டம் ஆட்டம் பெரும் கூட்டமா. பொழுது விடியுமா கரக போட்டி முடியுமா, கூட்டங்களையுமா இன்னும் கூட்டம் பெருகுமா, சொல்ல முடியல சொல்லும் சொல்லி முடியல, கரக திருவிழா ஊர கலக்கும் திருவிழா. ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி அம்மன் திருவிழா, வேந்தம்பட்டி உசிலம்பட்டி வேலம் திருவிழா, ஊரெல்லாம் திருவாழா ஊரு கூடதா, இரவெல்லாம் ஆட்டோ கொண்டாட்டதா. மதுர கரகமா மனச மயக்கும் கரகமா, இரவு கரகமா வயச இழக்கும் கரகமா, தங்க கரகமா மனசில் தங்கும் கரகமா, பொங்கல் கரகமா இன்பம் பொங்கும் கரகமா. சிவனோடு பார்வதியும் சேரும் திருவிழா, சீராடும் ஊர்கள் எல்லாம் கூடும் திருவிழா, கரகாட்டும் கொடி நாட்டும் வா பூங்கொடி, பாராட்டும் கூட்டம் பெரும் கூட்டமா. வேட்டி கரகமா இல்ல
போட்டி வச்சுக்கலாம், புதுசா பாட்டு கட்டிக்கலாம். ஆட்டம் எத்தனையோ அதையும் ஆடி பார்த்துக்கலாம். சதுரு கட்டும் சலங்கையில மதுரை மயங்குமே, ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் கிறங்கி கிடக்குமே, ஆடி வெள்ளி ஆட்டத்தில ஊரு உருகுமே, கரகாட்டம் ஆட்டம் பெரும் கூட்டமா, பொழுது விடியுமா கரக போட்டி முடியுமா, கூட்டங்களையுமா இன்னும் கூட்டம் பெருகுமா, சொல்ல முடியல சொல்லும் சொல்லி முடியல, கரக திருவிழா ஊர கலக்கும் திருவிழா. காலில் காயம் இருந்தாலும் பொருட்படுத்தாமல் நான் என் செயலை திறம்பட செய்வேன் என்று வந்து ஆடிய இவர்கள் இருவருக்குமே நமது வாழ்த்தினை மனதார தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கர்சால் பெரிதும் வியந்து பாராட்டிய திருக்குறள் யாழினிது குழலினிது. அந்த குரல் தத்தம் குழந்தைகள் பேசும்போது எல்லா இசைக்கருவிகளும் செயலற்று போய் விடுகின்றன. குழந்தைகளின் குதூகல பாடல்களை வடித்த பாரதியின் பாடல் தற்போது. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே, என்னை கலி தீர்த்தே உலகில், என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே. பிள்ளை கனியாதே கண்ணம்மா, ஏசும் பொற்சித்திரமே, பிள்ளை கனியாதே கண்ணம்மா, பேசும் பொற்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே முன்னே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே. ஓடி வருகையிலே கண்ணம்மா, உள்ளம் குளிருதடி, ஓடி வருகையிலே கண்ணம்மா, உள்ளம் குளிருதடி,
செல்வம் ஓங்கி வளருதடி மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தார் மேனி சிலிர்க்கதடி மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தார் மேனி சிலிர்க்கதடி கன்னத்தில் முத்தமிட்டார் உளந்தான் கள்வெறி கொள்ளுதடி கன்னத்தில் முத்தமிட்டார் உளந்தான் கள்வெறி கொள்ளுதடி உன்னை தாழ்விடிலோ கண்ணம்மா உன்மதமாகுதடி உன்னை தாழ்விடிலோ கண்ணம்மா உன்மதமாகுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ என் உயிர் நின்னதன்றோ என் உயிர் நின்னதன்றோ தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றியும் சாதனையும் படைப்பதுதான் நம்பாணி இல்லையா? ஒரு சின்ன இடையூறு நிறைந்தது, இருந்த போதும் அமைதி காத்துமைக்கு அனைவருக்கும் எங்களது நன்றி. தமிழ் இலக்கியம் ஆன்மீகத்தின் சாரம் மட்டுமல்ல, வீரத்தின் விளைநிலமும் கூட. கலிங்கத்து பரணியின் போர்க்காட்சியில் ஒன்று ஓசை நயத்துடன் நம் கண்முன்னே இதோ தோன்றுகிறது. கெடும் கெடும் என எடுத்தது ஓ இகலொலி கடலொலி இகக்கவே விடும் விடும் வரி கரிக்குழாம் விடும் விடும் எனும் ஒலி மிகைக்கவே வேறுபல வரிசிலை தெரித்த நான் இசைப்படு திசைமுகம் வெடிக்கவே செருவிடை அவரவர் தெரித்தது ஓர் தெளி உலகுகள் செவிடு எடுக்கவே கரவரையோடு முனைத்த போல் கரியோடு கரி முனைக்கவே இனமொகில் முகிலோடும் எதிர்த்த போல் ரதமோடு ரதமும் எதிர்க்கவே ஒரு புலி புலியோடு சிலைத்த போல் ஒரு படரோடு பல சிலைக்கவே அரியனோடு அரியனம் அடர்ப்ப போல் அரசரும் அரசரும் அடர்க்கவே
திரைகளில்தான் இப்படிப்பட்ட வீர செயல்களை எல்லாம் நாம் இப்பொழுது கண்டு கொண்டு இருக்கின்றோம். ஆனாலும் இந்த தற்காப்பு கலை அனைவருக்கும் சிறந்த ஒன்று, ஏற்ற ஒன்று என்று கூட சொல்லலாம். கடுமையானதுதான், ஆனால் மிக சுலபமாக ஏற்றி இருக்கின்றார்கள் இந்த மாணவிகள். அடுத்து, குற்றால அருவிகள் குதிக்கும் குதூகலம் நீர் மட்டுமே விழுகிற போது ஆற்றலை அளிக்கிறது. குற்றால பருவத்தில் தெளிக்கும் சாரல் முகத்தில் தெளிக்கும் போது இயற்கை நம் மீது பன்னீர் தெளித்த பரவசம் ஏற்படுகிறது. இயற்கை எழில் சூழ்ந்த பொதிகை மலை நம்மை கைத்தட்டி வரவேற்கிறது. குற்றால குறவஞ்சி என்னும் தமிழ் சிற்றிலக்கியம் குறும்பு கொண்ட வானரங்களின் குதூகல விளையாட்டை பாடலாக்கி பரிசளித்திருக்கின்றோம் நடனமாக இங்கே. அருவி முழக்கத்திற்கு மூங்கில்களின் துளை வழியாக காற்று வெளியேறும். புல்லாங்குழல் இசைக்கும் ஏற்றவாறு மயில்கள் நடனமாடுவதை மனிதன் கற்பனை இலக்கியத்தில் விரியும். அது கம்பனால் சித்தரிக்கப்பட்டது. தாமரை மலர்கள் விளக்க இசைக்க அல்லி சபையினரை வண்டுகள் வீணை இசைக்க மயில்கள் ஆடிய நடனத்தின் மங்கள காட்சி இது.
மருதம் வீற்றிருக்கும் மருதம் வீற்றிருக்கும் குவளை கண்டிழித்து நோக்க தேசிய பறவைகளாக வந்து ஆடியவர்களுக்கு இன்னும் ஒரு முறை கூட கைத்தட்டலை கொடுத்து விடலாம். நன்றி. மக்கள் தம்மை விலங்குகளிடம் இருந்து காத்துக்கொள்ள கையாண்ட முறையே சிலம்பம் எனப்படும் கலையாக வளர்ந்துள்ளது. தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பித்த காலத்தில் முதலில் எடுத்தது கம்பு எனப்படும் ஆயுதமே ஆகும். இதுவே பின்னர் சிலம்பக் கலையாக வளர்ச்சி பெற்றுள்ளது. அந்த சிலம்பக் கலைதான் தற்பொழுது உங்கள் முன்னே. Wow.
வீரத்தை பறைசாற்றும் நம் தமிழ் மண்ணில் விளைந்த இந்த முத்துக்களுக்கு இன்னொரு பாராட்டையும் தெரிவிக்க வேண்டும். தற்காப்பு கலை உண்மையில் இந்த காலத்தில் அனைவருக்கும் தேவை. இது போன்ற நிகழ்ச்சிகளில் இவற்றை எல்லாம் அரங்கேற்றுவதற்கு நிச்சயம் உங்களுக்கு நாங்கள் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முயற்சி இல்லாத பயிற்சியும் பயிற்சி இல்லாத முயற்சியும் நிச்சயம் வெற்றி பெறாது. அதற்கு இவையெல்லாம் ஒரு சான்று. அடுத்ததாக ஒரே நிற துணியில் தலையை கட்டிக்கொண்டு கையில் ஒரே நிறத்திலான துண்டு ஒன்றை வைத்து இசைக்கேற்ப வீசி ஆடும் அழகான குழு ஆட்டம். அழகு, அலங்காரம், சாயல், ஒய்யாரம் என பல பொருள் தாங்கி நிற்கும் ஒயில் என்ற வார்த்தையே இவ்வாட்டத்தின் பெயராகியுள்ளது. சிறகை விரித்தால் மயிலாட்டம், சேர்ந்து குதித்தால் ஒயிலாட்டம் என்று இக்கலையின் தன்மை வர்ணிக்கப்படுகிறது. சுண்ணாம்பு இருக்கு வெத்தலை தாடி வேலாயி போட்ட வெத்தலை போட பத்தலை இன்னும் 2 தாத்தாயி கோக்கு மாத்து பண்ணிக்கிட்டு குடும்ப நடத்த என்னாக போன புத்தி சூரிய கத்தி என்ன ஒண்ணும் பண்ணாத வாடிப்பட்டி வளையப்பட்டி பள்ளப்பட்டியில வாடையம்மா போட்டிக்கு நீ மோதி பார்க்கலாம். கல்லுப்பட்டி கரிசப்பட்டி மேட்டுப்பட்டியில மல்லு கட்டி மடங்குமையா மல்லு வெட்டிதான். கழுத்து மண்ணி காது மண்ணி இழுக்க தடி தன்னால ஆசமானோ அனல் பட்டு கொழுக்கு தடி உன்னால மதுரை மல்லி வாங்கிக்கிட்டு குதிரை பக்கம் வரட்டுமா மன மதுரை போகும் முன்ன மாமு ஒண்ணு தரட்டுமா. வாயினால வீடு கட்டி வாச கதவு வைக்காதே வம்பளக்கும் அம்பளைய ஏகதிர நிக்காதே சாமியத்தா சாட்சி வச்சு தாலி கட்டு பார்க்கலாம். நாக்கப்பட்ட பொண்ணு கிட்ட கண்டதெல்லாம் கேட்கலாம்.
எடுத்து ஆடி வந்தா பொறி பறக்கும் போட்டிதான். ஊரு சனம் சேர்ந்துக்கிட்டு அடிக்கு மடி லூட்டிதான். சலங்கையிலே காலி ரெண்டு சக்கரமா சுத்துமே. என் சந்தனத்து வாசனை தான் மந்திரந்தான் போடுமே. கோபுரத்து கலசமென கோலமயில் மின்னுவா. எட்டு முதல் கோட்டை வர பரிசுகளை அள்ளுவா. ஆட்டத்துக்கே பிறந்தவனா கூட்டத்திலே கேளையா. ஒங்கரு கெட்டு போகும் முன்ன ஊரு பக்கம் ஓடியா. வாடிப்பட்டி வளையப்பட்டி பள்ளப்பட்டியில வாடியம்மா போட்டிக்கு நீ மோதி பார்க்கலாம். கல்லுப்பட்டி கரிசப்பட்டி வெட்டுப்பட்டியில மல்லு கட்டி படுங்குமையா முள்ளு வெட்டுதா. அடியே வாடிப்பட்டி வளையப்பட்டி பள்ளப்பட்டியில வாடியம்மா போட்டிக்கு நீ மோதி பார்க்கலாம். கல்லுப்பட்டி கரிசப்பட்டி வெட்டுப்பட்டியில மல்லு கட்டி படுங்குமையா மல்லு வெட்டுதா. கும்மி ஊரக பெண்களின் உற்சாக விளையாட்டு. சிறப்பு நிகழ்வுகள் தோன்றும் போதெல்லாம் கும்மி பாட்டு உண்டு. திருமணம் என்றாலும் திருவிழா என்றாலும் தெருவெங்கும் கூடி கும்மி அடித்து கும்மாளம் அடிப்பது, மகிழ்விப்பது தமிழ் பண்பாட்டு. உங்களுக்காக ஒரு கும்மி பாட்டு. இதுவரைக்கும் நாம் எல்லாருமே பறையாட்டம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், தற்காப்பு கலைகள் என்று வகை வகையாக நம் தமிழர் பண்பில் எவ்வளவு இருந்ததோ அவ்வளவற்றையும், எவ்வளவு நேரத்தில் முடியுமோ அவ்வளவற்றையும் உங்களுக்காக கொண்டு வந்தோம். இந்த கும்மியும் அவற்றில் ஒன்றுதான். எத்தனையோ ஊர்களில், அதாவது கிராமங்களில் மட்டுமல்ல, தற்சமயம் எல்லா நடன பள்ளிகளிலும் இந்த கும்மி, கோலாட்டம் என்று எல்லா பயிற்சிகளையும் அளித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். பள்ளி மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அனைவரும் அமைதி காத்து அமர்ந்தீர்கள். ஆனால் இன்னும் 2 பாடல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது.
அடுத்து கலைகளின் சங்கமத்தை காணப்போகின்றோம். இசை என்பது எல்லைகளை தாண்டியது, மொழிகளை கடந்தது. கலைகளின் நோக்கம் இதயங்களை ஒரே தாளகதியில் இணைப்பதுதான். உலகம் முழுவதும் அன்பை விதைத்து ஆனந்தத்தை அறுவடை செய்ய கலைகளே நாற்றங்கால்கள். அறிவியல் மூளையை முறுக்கேற்றுகிறது, கலை இதயத்தை மென்மையாக்குகிறது. எந்த கலையும் தாழ்ந்தது அல்ல, எந்த கலையும் தாழ்ந்தது அல்ல. நாம் எல்லா கலைகளையும் ஒரே புள்ளியில் சங்கமிக்க செய்வோம். உலகத்தை அன்பாலும் அமைதியாலும் நிரப்பச் செய்வோம். நாம் எல்லா கலைகளையும் ஒரே புள்ளியில் சங்கமிக்க செய்வோம். உலகத்தை அன்பாலும் அமைதியாலும் நிரப்பச் செய்வோம். கலையை கற்று வள, கலையை கற்று வள, கல்வியை பெற்று உயர். இதுதான் மந்திரம். வசையால் நிரம்பும் உலகத்தை இசையால் நிரம்ப செய்திடுவோம். வசையால் நிரம்பும் உலகத்தை இசையால் நிரம்ப செய்திடுவோம். இருளால் முழுகும் புவனத்தை கலையால் ஒளிரச் செய்திடுவோம். வசையால் நிரம்பும் உலகத்தை இசையால் நிரம்பச் செய்திடுவோம். இருளால் முழுகும் புவனத்தை கலையால் ஒளிரச் செய்திடுவோம். வண்ணம் நிரட்டும் மனங்களிலே நன்மை விளைய செய்திடுவோம். உண்மை பொருளும் இடங்களிலே தென்றல் தவழச் செய்திடுவோம். அபிநயத்தாலே அழிவை தடுப்போம், கலைநயத்தாலே கவிதை வடிப்போம். வசையால் நிரம்பும் உலகத்தை இசையால் நிரம்ப செய்திடுவோம். இருளால் முழுகும் புவனத்தை கலையால் ஒளிரச் செய்திடுவோம். விண்ணை அறியும் முயற்சியிலும் மண்ணை நுகரச் செய்திடுவோம். கண்ணை கவரும் கலைகளினால் தன்னை உணரச் செய்திடுவோம். நலன்களாலே நிலவை தொடுவோம், மகரந்தச் சேர்க்கை கலையில் தொடுப்போம். வசையால் நிரம்பும் உலகத்தை இசையால் நிரம்பச் செய்திடுவோம். இருளால் முழுகும் புவனத்தை கலையால் ஒளிரச் செய்திடுவோம். கலையால் ஒளிரச் செய்திடுவோம். கலையால் ஒளிரச் செய்திடுவோம். நம்ம எல்லாம் மகிழ்வித்து மகிழ்ந்த அவர்களுக்கு மற்றும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். சேவைகள் தொடரட்டும், செந்தமிழ் வளரட்டும், தமிழ்நாடு சிறக்கட்டும் என்று தமிழ்நாட்டிற்காக ஒரு அழகிய பாடல் இப்பொழுது நிகழ்ச்சியின் இறுதியாக இந்த பாடலை நமக்காக அளித்த
இசையமைப்பாளர், இசை மேதை, கலைமாமணி திரு பரத்வாஜ் அவர்கள், டாக்டர் பரத்வாஜ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை இந்நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கிய தொகுப்பாளினி அன்பு பொற்செல்வி மற்றும் தொகுப்பாளர் திரு மெய்யப்பன் அவர்கள். கண்ணுக்கு விருந்தளித்து கருத்திற்கு மருந்தளித்த கலைக்குழுவினர் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சிறப்பான கலை நிகழ்ச்சியினை நம் கண்களுக்கு விருந்தாக்கிய இசையமைப்பாளர் கலைமாமணி பரத்வாஜ் அவர்களுக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்களுக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கின்றார்
சிறப்பான கலை நிகழ்ச்சியினை வழங்கிய அனைத்து கலைஞர்களுக்கும் கடலூர் மாவட்ட ஆட்சியரின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். முட்டி மோத முகம் தந்தவர், முகம் புதைத்து அழ மடி தந்தவர், தொட்டு எழுத மை தந்தவர், நாம் துடித்த போது கரம் தந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவில் சிறப்பான கலை நிகழ்ச்சியினை வழங்கிய கலைஞர்கள் அனைவருக்கும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றனர். அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் கலைஞர்களோடு இணைந்து நம் நினைவில் நீங்கா நிழற்படத்தை எடுத்துக் கொள்கின்றனர். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவின் சிறப்பு நிகழ்வாக கலைஞர் பண்பாட்டு பாசறை நடத்திய இந்த இனிய நிகழ்வில் சிறப்பான கலை நிகழ்ச்சியினை வழங்கிய இசைக்கலைஞர்கள், ஆடல் கலைஞர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். जनगण मन अधिनायक जय गे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जाहे तव शुभाशिष माहे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. கலைஞர் பண்பாட்டு பாசறை நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும், நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து துறை அரசு அலுவலர்களுக்கும், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் கடலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் அரங்கிலிருந்து வெளியேறும் வரை வருகை தந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அமைதி காத்து ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.